இதை மொத்தமா தடுக்கணும், இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாதுன்னா சமூக வலைதளங்களை, சோசியல் மீடியா, குறிப்பா இந்த இன்ஸ்டாகிராம காவல்துறை முழுமையா கண்காணிக்கணும். நீங்க வந்து தன் நாட்டுக்காக தன் மக்களுக்காக போராடிய தலைவர்கள் படத்தை எடுத்து போட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டுது, அது வந்து கைட்லைன்ஸ் மீறீங்கன்னு சொல்லுது. ஆனா இது போல கத்திய காட்டினா சர்வசாரமா அந்த வியூஸ் வருது, வீடியோ வருது. அப்போ அந்த வீடியோ வரும்போது அதை 4 பேர் பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், லைக்ஸ் கிடைக்கும் போது திருப்பி போடுறான். அப்ப அந்த மோகத்துல, அந்த ரீல்ஸ் மோகத்துல இவன் என்ன பண்றனே தெரியாம இது போன்று தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்கிறான். கூடுதலாக போதை சேரும்போது அவன் விபரீத நிலைக்கு மாறுறான். அப்ப காவல்துறை ஆரம்பத்திலே கண்காணிச்சு, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆரம்பத்திலே கண்காணிச்சு, அதை விட என்னையா வேலை, எளிதா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவளை இது போல பாக்குறீங்களா, காவல்துறைக்கு உடனடியாக தயங்காமல் புகார் கொடுங்க. நம்ம கண்ணுல இப்படி சிக்குது, தப்பா இருக்கு, இந்த பையன் வந்து கத்திய காட்டி இது பண்றான், இந்த பைக்ல தொங்கிட்டு போறது, பைக் சாகசம் பண்றது, இந்த மாதிரி பண்றான், தப்பா இருக்குங்க, இது சமூகத்துக்கு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு, இவனால நாளைக்கு பின்னொலி வரும்னா தயவு செய்து காவல்துறையில தயங்காம அந்த ஸ்கிரீன்ஷாட்டையோ அந்த லிங்கை எடுத்து உங்கள் பகுதியில் 100க்கோ அழைச்சி ஒரு புகாரை கொடுங்க. ஆன்லைன்ல சைபர் கிரைம்ல புகாரை கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது கட்டுப்படுத்தப்படும்.